இந்த கொஸ்டினில் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் எழுதிக்கிட்டேன். அவங்க வந்து ஒரு வேலை, அதனால் 1ன்னு போட்டுக்கிறேன். எப்போவும் நாட்களை கீழே தான் போடணும். ஸோ எக்ஸ் வந்து 40 நாட்கள், அதனால் 1/40. ஒய் வந்து 60, அதனால் 1/60. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 8 நாட்கள் அவர்கள் சேர்ந்து செய்து முடித்த பின், ஸோ 2 பேரும் 8 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து முடிக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, எக்ஸ் வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. ஸோ 8 நாள் வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு போயிட்டார். மீதி இருக்க வேலையை ஒய் மட்டும் செய்கிறார். அப்போ அந்த வேலைக்கு மொத்தமாக எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டாலும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க 2 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் மொத்த பங்குகளின் அளவு. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இந்த கீழே இருக்க 2 டேமுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 120ன்னு வரும். இந்த 120 தான் இந்த சம்மோட மொத்த பங்கு. சரிங்களா. இப்போ இதில் ஏயோட பங்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, 40 × 3, 3ஆல் பெருக்கினா தான் 120 வரும் இல்லையா. அப்போ 3 அப்படிங்கிறது தான் ஏயோட பங்கு. அதே மாதிரி 60 2ஆல் பெருக்கினா 120 வரும். அப்போ 2 அப்படிங்கிறது தான் பியோட பங்கு. அப்போ ஏயோட பங்கு 3, 2ங்கிறது பியோட பங்கு. இது ரெண்டுமே ஏ வந்து ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கு தான் 3, பி அதே மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கு 2. சரியா. அப்போது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது 3 + 2 5, ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலையை பார்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 8 நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டாங்க. அப்போ 8 × 5, ஒரு நாளைக்கு 5 பங்குனா 8 நாளைக்கு எத்தனை, 8 × 5 தானே. 8 5 பேருக்குன்னா 40 பங்கு வேலை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 120, அதில் 40 பங்கு வேலையை இவங்க வந்து 8 நாளில் பார்த்து முடிச்சாச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 80 பங்கு வேலை தான் இருக்கும். இந்த 80 பங்கு வேலை யார் செய்கிறா, ஒய் மட்டும் தனியாக செய்கிறான். ஒய் ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்யக்கூடியவன். அப்போ அந்த 2 மட்டும் எழுதிக்கணும். சரி, இதையும் கட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 40. ஆனால் இந்த 40ங்கிறது ஒய் தனியாக செஞ்சது. ஆல்ரெடி அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்ச நாள் 8 இருக்குது. அது ரெண்டையும் கூட்டினா மொத்தமாக 48 நாட்களில் இந்த வேலை முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.